ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் வார்த்தை நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். என் இருதயம் மகிழ்கின்றது கிறிஸ்துவுக்களாய். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த நாள் ஆசீர்வாதி நாளாய் அமையப் போகிறது. ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கலாமா? 1 யோவானின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது இறைவார்த்தை. உலகத்தில் இருப்பனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். நமக்குள் இருக்கிற ஆண்டவர் யார் என்று தெரியாமலே நாம் அநேகர் இருக்கிறோம். நமக்குள் இருக்கிறவர் யார்? சர்வ சிருஷ்டிக்கும் எஜமா. என்னை என் தாயின் கருவிலை உருவாக்கின அந்த தெய்வம் யார்? உயிரோடு கூட இருக்கிறவர், எனக்கு உயிர் கொடுத்தவர், என்னை வாழ வைத்தவர், என் பாவத்திற்காய் சிலுவையிலே தன் ஜீவனையை கொடுத்தவர் அவர். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, உனக்குள்ளத்தான் இருக்கிற. இன்றைக்கு தெய்வத்தை தேடி கால்நடையாக எத்தனையோ பேரை நாம் பார்க்குறோம் கடந்து போகிறத. எப்படி நான் தெய்வத்தை தேட வேண்டும், எதையாவது கொடுத்து தேட வேண்டும் என்று சொல்லி அநேகர் நிற்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்குள்ளத்தான் இருக்கிறேன்ப்பா, உனக்குள்ளத்தான் இருக்கிற. சிலுவையில் ஜீவனை கொடுத்து மரணத்தை ஜெயிக்கும்போது, பிதாவிடத்தில் என்னை அர்ப்பணிக்கும் போது, பிதாவே என் ஆவியை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னவர். அதற்கு முன்னதாக சொன்னார் சீசர்களை பார்த்து, நான் போய் பரிசுத்த ஆவி அனுப்புகிறேன் என்று சொன்னார். அவர்தான் நமக்குள் குடிக்கொண்டு இருக்கிறவர், நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிற தேவன், நமக்குள்ளாய் இருக்கிற தேவன் இயேசு. அவரோடு நீங்கள் பேசுங்கள், உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றம் உண்டாயிருக்கும். யார் அவர்? என் பாவத்தை சுமந்த தேவன். யார் அவர்? என் வேதனையை சுமந்த தேவன். யார் அவர்? என் அக்கிரமங்களையும் என் மீது, என் குடும்பத்தின் மீது இருக்கிற எல்லா சாபங்களையும் சிலுவையிலே சுமந்தவர். அந்த தெய்வத்தை நோக்கி பாருங்கள். அவர் பெரியவர். அறிக்கை இடுங்கள், என் ஆண்டவர் பெரியவர் என்று சொல்லி. என்னை உருவாக்கின அருமையான சகோதரர் ரிச்சர்ட் என்ற ஒரு ஊழியக்காரர் உண்டு. எனக்கு அருமையானவர்களே, அவரோடு ஆரம்ப நாட்களில் நாங்கள் ஒரு இடத்திற்கு ஜெபிக்கும்படியாய் கடந்து போயிருந்தோம். அப்பொழுது ஒரு பிசாசு அலைக்கழித்து பேசினது. நான் யார் தெரியுமா அப்படி என்று சொன்னது. சொல்லி அலைக்கழித்து பேசின போது நாங்களாம் பயந்து நடுங்கி கொண்டிருந்தோம். அந்த ஊழியக்காரர் இவ்விதமாய் சொன்னார், நீ யார் என்று சொல்கிறாயே, எனக்குள் இருக்கிற இயேசு யார் தெரியுமா? பாரவரை இதோ நிற்கிறா, இதோ நிற்கிறா. அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கின தெய்வம் என் பக்கத்தில் வந்திருக்கிறார். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நீ புறப்பட்டு போ என்று சொல்லி கட்டளை கொடுத்தார். அது அலைக்கழித்து கீழே விழுந்து ஓடினது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இயேசுக்கு முன்னால் எந்த சக்தியும் நிற்க முடியாது, மந்திரங்கள் நிற்க முடியாது, பிள்ளை சூனியங்கள் நிற்க முடியாது. உங்களுக்கு விரோதமாய் எந்த காரியமும் வாய்க்காது, எந்த ஆயுதம் வாய்க்காது. ஏனென்று சொன்னால், நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே, சிலுவையின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இயேசுவின் சொந்த பிள்ளைகளாய் மாறியிருக்கிறீர்கள். உங்களுக்குள் தான் அவர் வாசம் பண்ணுகிறார். அந்த தேவனை நோக்கி பாருங்கள், அறிக்கையிடுங்கள், எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். என் பிரச்சனைகளை பார்க்கிலும் பெரியவர், என் கவலையை பார்க்கிலும் பெரியவர், என் வேதனையை பார்க்கிலும் பெரியவர். அவரே என் குடும்பத்தின் தலைவர், அவரே என் வேலை பார்க்கிற இடத்திற்கு எஜமான், அவரே நான் செய்கிற எல்லா பணிகளுக்கும் அவர் உரிமையாளர் என்று சொல்லி உரிமையோடு சொல்லுங்கள். அப்பாவிடத்தில் பேசுங்கள், ஆண்டவரே நீர் பெரியவர், இன்றைக்கு நான் உம்மை சந்திக்கிற உலகத்தை உண்டாக்கின சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் என்று சொல்லி அவரை அறிக்கையிடுங்கள். நீங்கள் சொல்லும் பொழுதே ஆண்டுடைய பிரசன்னம் உங்கள் மேல் வந்து இறங்கும். அவரே வருவா. அந்த சொல்வதோடு இல்லாதபடி அந்த வார்த்தையை வாழ்வாக்கி காட்டுங்கள். சனத்திற்கும் உலகத்திற்கும் திருச்சபைக்கும் தேவ ஜனங்களுக்கும் இயேசு பெரியவர் என்று சொல்லுங்கள். ஆம், எனக்கு அருமையானவளே, தேவ தூதர்கள் இயேசு பிறந்த போது வந்து வாழ்த்து பாடின போது அவர் பெரியவராயிருப்பார் என்று சொன்னார்கள். ஆம், அந்த தேவன் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானாகிய தேவன், உங்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவராய் வெளிப்பட போகிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் இயேசு சுவாமி, உங்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் என்று சொல்லி வார்த்தையை கொடுத்துறேன். இதை ஏற்றுக்கொண்டு அறிக்கையிட்டு தகப்பனே, உடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாராக. அந்த குடும்பத்தில் நீரே தலைவராக இருந்து நடத்துவீராக. அந்த குடியிருப்பு ஆசீர்வதிக்கப்படுவதாக. தேவரே, அடியானின் வீடு உமக்கு முன்பதாக என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி அந்த வார்த்தையின்படி நீரே பெரியவராயிருந்து இந்த குடும்பத்தை வழிநடத்துவீராக. ஆசீர்வதியும், ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.